ஹல்லேலூயா. இந்த ஊழியர் கூடுகையில் நமக்கு கர்த்தர் சில காரியங்களை உணர்த்தும்படியாக நிருபத்திலே இருக்கிற 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். நாம் எல்லாரும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். நாம் இந்த நாளிலே உங்களை எல்லாரையும் ஒரு மறுரூப அனுபவத்துக்குள்ளே கொண்டு போக விரும்புகிறேன். அல்லேலூயா. உலகம் எங்கே கொண்டு போகுது என்பது அல்ல. ஊழியர்களை எப்போ கூப்பிட்டாலும் அரசியலுக்கோ மற்றதுக்கோ அல்ல. எதுக்கு தான் கூப்பிடணும்? மறுரூபத்துக்கு தான் கூப்பிடணும். நல்லா ஒரு விஷயத்தை கவனிங்க. பாவம் என்ன என்று ஒரு காலத்தில் தெரிந்தது, நான் அப்பொழுது மனம் திரும்பினேன். இதுக்கு பிறகு என்கிட்ட பாவத்தை பற்றிய லிஸ்ட்டையே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. பாவத்தில் இருக்கேன்னு எனக்கும் தெரியும். ஆனால் எனக்குள்ளே என்னுடைய அடுத்த நிலையை குறித்து எனக்கு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனால் இந்த நிலை மாறும் என்பது வேதத்தின் ரகசியம். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? நம்ம என்ன செய்கிறோம்? பாவத்தின் வகைகள், பாவத்தின் விளைவுகள், பாவத்தின் தன்மைகள், இதை பேசி ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் நடத்துகிறோம். ஜெபம் பண்ணுற இடங்கள் நிறையா இருக்குது. நானே அந்த மாதிரி ஜெபத்தில் பங்கு பெற்றிருக்கேன். நான் அந்த மாதிரி ஜெபத்தில் பங்கு பெறும்போது ரொம்ப வாஞ்சையோடு என்னை அடுத்த நிலைமைக்கு கூட்டிகிட்டு போவாங்களான்னு பார்ப்பேன். கடைசி வரைக்கும் பாவத்தையே லிஸ்ட் பண்ணி சொல்லி முடிச்சிருவாங்க. இப்போ நம்ம எல்லாரும் எங்கே வந்துட்டோம் அப்படின்னா, நாம் எல்லாரும் ஊழியக்காரர்கள். நாம் எல்லாரும் எதற்கு அருகில் வந்து கொண்டு இருக்கிறோம்? மறுரூபத்துக்கு அருகில். நமக்கு அனுபவம் என்ன அனுபவம் வர வேண்டும்? மறுரூப அனுபவம் வர வேண்டும். அப்போ மறுரூப அனுபவம் என்றால் என்ன? மறுரூபம் என்றால் என்ன? ஏற்கனவே நாம் படைக்கப்பட்டது தேவனுடைய ரூபத்தில். நம்ம எல்லாரும் எதில் படைக்கப்பட்டோம்? தேவனுடைய ரூபத்தில். இப்போ பாவம் பிரவேசித்த பொழுது தேவனுடைய ரூபம் மகிமை அற்று போனோம். இப்போ திரும்ப இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு திரும்பியும் என்ன கிடைச்சிருக்கு? இப்போ அந்த சாயல் கிடைச்சிருக்கு. அந்த சாயல் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அந்த சாயலை பெற்றுக்கொண்டனா அதில் எவ்வளவு டெவலப் ஆகுறோங்கிறத பொறுத்து, திடீர்னு நம்மளை பார்க்குறவங்க ரொம்ப நாளாக ஒரு மாதிரி கருப்பாக டல்லாக இருந்தீங்க, இப்போ என்ன முகத்தில் பளிச்சுன்னு சிவப்பாயிட்டீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு க்ரீம் வேலை செஞ்சுருக்குன்னு அர்த்தம் மாதிரி, ஆவியானவர் உள்ளே வந்துட்டாருன்னு சொன்ன உடனே ஒரு வேலை அங்கே என்ன செய்யணும்? நடக்கணும். ஒரு வேலை அங்கே நடக்கணும். உதாரணமாக இது ஒரு நபர், சரிங்களா? இந்த நபருக்கு ஒரு 1 கோடி ரூபா கொடுத்தாச்சு. இந்த நபருக்கு எவ்வளோ கொடுத்தாச்சு? 1 கோடி ரூபா கொடுத்தாச்சு. 1 கோடி ரூபாயை பெற்றுக்கொண்ட இந்த நபர், இந்த 1 கோடியை பெற்றுக்கொண்ட இவரிடத்தில் அவருடைய உடையில் மாற்றம், நடையில் மாற்றம், தோற்றத்தில் மாற்றம், வாசனையில் மாற்றம், அருகில் போனால் வாசனை மாற்றம், இன்னும் வேற என்ன? பார்வையில் மாற்றம், செயலில் மாற்றம், பழக்கத்தில் மாற்றம், நடையில் எவ்வளவு மாற்றம் வந்தது? 1 கோடிக்கு இவ்வளவு. இப்போ உங்களுக்குள்ள எனக்குள்ள ஆவியானவர் வந்து எத்தனை காலம் ஆச்சு? மாற்றம் வந்தால் தான் மறுரூபம்னு அர்த்தம். மாற்றமே வரலைன்னா இன்னும் என்ன ஆகலை? இப்போ நல்லா கவனிங்க. 1 கோடி ரூபாய் நம்மளை தாக்கம் பண்ணுவதற்கு விட்டு கொடுத்த நம்ம ஆவியானவர் கிரியை செய்கிறதுக்கு என்ன செய்கிறதில்ல? நீங்கள் உடனே என்கிட்ட கேட்கலாம், அது எப்படி நீங்கள் சொல்வீங்க? விட்டு கொடுக்கலன்னு எப்படி நீங்கள் சொல்வீங்க? விட்டு கொடுத்தா என்ன பதில்னு வேதம் சொல்லியிருக்குது, அதை வச்சு சொல்கிறேன். விட்டு கொடுத்தா என்ன நடக்கும்னு வேதம் சொல்லுது, அதை வச்சு நான் பேசுகிறேன். விட்டு கொடுத்துட்டேன்னா ஆவியானவர் என்னெல்லாம் செய்வார்னு வேதம் சொல்லுது, அது நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நீங்கள் அதில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இல்லை என்றால் இன்னும் அந்த நிலைமைக்கு என்ன செய்யலன்னு அர்த்தம்? வரலன்னு அர்த்தம். அப்படி வர விடாதபடி மகிமைக்கு வேட்டு வைக்கிற இடத்துக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. அப்படிப்பட்ட செயல்களை செய்யாமல் இருப்பது நல்லது. அப்படிப்பட்ட கிரியைகள் உள்ளவர்களோடு சேராமல் இருப்பது நல்லது. என்னிடத்தில் அதை கண்டாலும் தயவுசெய்து என்னிடத்திலும் நீங்கள் சேரக்கூடாது. எது முக்கியம்? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மகிமை முக்கியம். நல்லா கவனிங்க. இன்றைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? சாத்தான் என்னை தொட முடியாது. உண்மை, அவன் தொட வேண்டிய அவசியமே இல்லை. சாத்தான் என்னுடைய ஊழியத்தில் எதிர்த்து வர முடியாது. உண்மை, எதிர்த்து வர முடியாது. சாத்தான் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த எல்லாம் சொல்லுங்க. அவன் டார்கெட் எல்லாம் உங்களை ஊழியம் செய்ய விடாமல் தடுக்கிறது இல்லை. உங்களை சுவிசேஷம் அறிவிக்கிறத தடுக்கிறது இல்லை. அவனுக்கு தெரியும். உங்களை பைபிள் வாசிக்கிறத தடுக்கிறது இல்லை அவன் டார்கெட். நீங்கள் ஜெபம் பண்ணுறத தடுக்கிறது இல்லை அவன் டார்கெட். ஒரு ரகசியம் கவனித்து பாருங்கள். அவனுடைய டார்கெட்டே ஒன்று தான். என்னன்னா, இந்த ஏதேன் தோட்டத்தில் இழக்க பண்ணின மகிமை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த மகிமை இப்போ நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் என்ன பண்ணிட்டோம்? பெற்றுட்டோம். அதை மட்டும் காலி பண்ணிடணும், அவ்வளோதான்.
அதை காலி பண்ணிட்டும் பாஸ்டராக இருக்கிற அந்த மகிமை இல்லாத பாஸ்டர் இருக்கிறார்கள், அந்த மகிமை இல்லாத தலைவர்கள் இருக்கிறார்கள், அந்த மகிமை இல்லாத ஊழியம் நிறையா இருக்குது, அந்த மகிமையே இல்லாத சபை நிறையா இருக்குது, அந்த மகிமை இல்லாமலே செயல்படுகிற பல உண்டு. வேதத்தில் உண்டா? ஆமாம். சவுல் ராஜா தன்னுடைய ஆளுகையில் ஒரு 2-3 வருஷத்து வரைக்கும் தான் எதில் இருந்தாராம்? மகிமையில் இருந்தாராம். அதுக்கு பிறவெல்லாம் எதில் இல்லை? மகிமையில் இல்லை. ஆனாலும் அவர் யார் தான்? ராஜாவாகவே இருந்தார். 40 வருஷம் ராஜாவாக இருந்திருக்கிறார். அதில் 40 வருஷத்தில் 36 வருஷத்துக்கு மேலே அவர்கிட்ட என்ன இல்லை? மகிமையே இல்லை. இப்போ சாத்தானுடைய தந்திரம் என்ன என்பதை நாம் விளங்கி கொண்டால் மறுரூபத்தின் எல்லையை நாம் தொட்டு விடலாம். அல்லேலூயா. நான் இப்படியாக இதை குறித்து ஆவியிலே ஆராய்ந்து யோசித்து ஆவி மண்டலத்துக்கு போயிடல, ஆவியானவரோடு இணைஞ்சி நான் அப்படியே ஒரு ஆராய்ச்சி செய்த பொழுது ஒன்றை புரிந்து கொண்டேன். நம்முடைய காதுகளிலே எப்பொழுதும் எதை பற்றி பேசும்படி சாத்தான் திட்டம் பண்ணியிருக்கிறான் என்றால் பாவத்தை குறித்தே பேசும்படி. இப்போ வந்திருக்கிற உங்களுக்கெல்லாம் பாவத்தை குறித்து தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியும். அதில் இருந்தால் வெளியே வந்தோம், அப்போ தெரியும். எனக்கெல்லாம் நானும் பாவத்திலிருந்து வெளியே வந்திருக்கேன். கர்த்தர் என்னை மன்னித்திருக்கிறார் என்ற விசுவாசமும் பூரண நிச்சயமும் என்னிடத்தில் உண்டு. சில ப்ரேயருக்கு நான் போயிருக்கும் போது அவங்க சொல்லி தான் அப்படி ஒரு பாவம் இருக்குன்னே எனக்கு தெரியும். பாவத்தினுடைய லிஸ்ட்டு அவங்க அப்படி சொல்ல பிறகு தான், ஓ இப்படி ஒரு பாவம் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்ச இடங்கள்லாம் நிறையா இருக்குது. இப்போ நான் என்னுடைய எதிர்பார்ப்பு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் வேண்டிய விஷயம் என்னவென்றால், எனக்குள்ளே நான் பாவ மனுஷனாகத்தான் இருக்கிறேன். இந்த சரீரம் இப்பவும் என்னது தான்? பாவ சரீரம். தேவன் வரும் பொழுது இது மறுரூபமாகும் என்றால் அன்றைக்கு இது என்ன சரீரம்? மகிமையின் சரீரம். அது வரைக்கும் இந்த சரீரம் என்னவாகத்தான் இருக்கும்? பாவ சரீரமாக தான் இருக்கும். அப்போ இந்த சரீரத்தில் இருக்கிற பாவத்தன்மை என்ன செய்யாது? மாறாது. ஆனால் நமக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த மகிமை இந்த பாவத்தை செய்ய விடாமல் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு? தடுத்து கொண்டே இருக்குது. அப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு ஒரு மகிமை வந்த பொழுது எனக்குள்ளே தானாகவே ஒரு உணர்வு ஏற்பட்டது, பாவத்தை குறித்த உணர்வு. அப்போ அந்த மகிமை எனக்குள்ளே வந்து தங்க ஆரம்பித்த உடனே தான் நான் பாவத்தை குறித்த காரியங்களும் விளைவுகளும் தன்மைகளும் தரங்களும் குறித்து ஆராய்ந்து அறிந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவாக அதை விட்டு வெளியே வருவதற்கு ஜெபிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், செயல்படுத்துகிறோம். இப்போ இந்த மகிமையை நீங்கள் வளர விட்டு அது மகிமையின் மேல் மகிமை அடைந்து அது எந்த ஸ்டேஜ் வரைக்கும் வரணும்? மறுரூபமாகிற ஸ்டேஜுக்கு வரணும். இது எங்கே போனால் வரும்? ஒரு மறுரூப ஜெபத்துக்கு போனால் வருமா? அப்படி நீங்கள் நினைத்தால் தவறு. போன இடத்துல மறுரூபம் ஒரு ஜெபத்துக்கு போனால் மறுரூபம் ஆச்சுன்னா அது கரெக்டு. மறுரூப ஜெபத்துக்கு போய் அல்ல, நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையில் இருக்கிற உறவிலேயே அது என்ன ஆக வேண்டும்? மறுரூபம் ஆக வேண்டும். எத்தனை பேர் நான் சொல்கிறத ஏற்றுக்கொள்கிறீங்க? இன்றைக்கு ஃபெலோஷிப்புக்கு வந்திருக்கீங்க, இன்றைக்கி உங்களுக்கு மறுரூபம். அது அல்ல. அது நான் ஏதோ உங்களுக்கு ஏதோ வித்தியாசமாக சொன்ன மாதிரி அப்படி அல்ல, உங்களுடைய அனுதின வாழ்விலே. அப்போ சாத்தானுடைய தந்திரம் என்னன்னா இந்த மகிமையை எடுக்கிறது மட்டும்தான். அப்போ மகிமையை எடுக்க முடியுமா அவனால்? அவன் எடுப்பான், நான் மகிமையை கெடுப்பான். நம்ம கெடுத்து போடத்தக்க பண்ணுனா அவன் என்ன செஞ்சிருவான்? எடுத்துருவான். சிம்சோன் அவன் என்ன செய்கிறான்? அந்த மகிமை அவனை விட்டு விலகுனதை அவன் என்ன செய்யலையாம்? அறியலை. முடியுதா? அப்போ இப்போ நம்மளை விட்டு மகிமை விலகிறது நமக்கு தெரியுமா தெரியாதா? அதை முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் தெரியும். அது சம்பந்தமான கவலை இல்லைன்னா என்ன செய்யாது? தெரியாது. அப்போ அந்த மகிமை இல்லாத ஒருத்தர் நீங்கள் 50 வருஷம் ஊழியம் செஞ்சாலும் இப்படி ஒரு சென்டென்ஸை சொல்லலாமான்னு தெரில, பரலோகம் போக முடியாது. ஏன் போக முடியாதுன்னு சொல்கிறேன்னா அதுவும் வேத ஆதாரத்தோடு தான். அவர் கதவை அடைச்சிட்டு போய் நீங்கள் தட்டின பிறகு, ஐயோ உங்கள் பேரை சொல்லி தான் நாங்கள் என்ன பண்ணோம், பிசாசுகளை துரத்துனோம், உங்கள் பேரை சொல்லி தான் நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம்னா, அவர் சிம்பிளாக என்ன சொல்கிறாருன்னா, அக்கிரமைக்காரரே என்னை விட்டு அகன்ற, உங்களை தெரியாது எனக்கு. ஏன் தெரியாதுன்னு சொன்னார். அது எப்படி 40 வருஷம் இயேசு பேரை சொல்லி ஊழியம் செஞ்ச ஒருத்தரை பார்த்து கர்த்தர் எப்படி தெரியாதுன்னு சொல்லுவார்? என்ன அடிப்படையில் அவர் தெரியாது என்று சொல்ல முடியும் என்றால், இந்த மகிமை இல்லாததுனால தான் அவர் சொன்னார். என்ன இல்லாதனால? மகிமை. இப்போ நல்லா கவனிங்க. ஏதேன் தோட்டத்தில் படைத்த பொழுது அவனுக்கு 3 காரியம் கொடுக்கப்பட்டது. ஒன்று தேவசாயல்,
இன்னொன்று தேவனுடைய ரூபம், மூன்றாவது தேவனுடைய மகிமை. அவர் நாசியிலே அவனுக்கு என்ன செய்தாராம்? ஊதினார். அப்போ அவனுக்கு என்ன வந்துச்சு? தேவனுடைய அந்த தெய்வீக மகிமை அவனுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ சாத்தான் எதில் கை வச்சான்? அந்த மகிமை இருந்த பொழுது நிர்வாணிகளாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தெரிலையாம்? ஒன்றுமே தெரிலையாம். ஆனால் மகிமை போன உடனே என்னெல்லாம் தெரியுது? நிர்வாணம் தெரியுது, தேவ சமூகத்துக்கு போக பிடிக்கலை, ஆண்டவர் வர்ற டைம் தெரிஞ்ச உடனே ஓடி போய் ஒளிய சொல்லுது, என்னெல்லாமோ புதுசாக செய்ய சொல்லுது. இதெல்லாம் சம்பந்தம் இல்லாத வேலை, அவங்களுக்கு தெரியாத வேலை, ஆனால் செய்கிறாங்க. அப்போ இந்த மகிமை இழந்ததை நம்ம வாசிக்கிறோம். எல்லாரும் தேவ மகிமை அற்றவர்களாகி பாவம் செய்து எல்லாரும் என்னத்தை இழந்து போனாங்களாம்? தேவ மகிமையை இழந்து போனாங்க. இப்போ பாவத்தில் இருந்த நமக்கு ஆண்டவர் ரட்சித்த உடனே என்ன கொடுத்துட்டாரு? மகிமையை கொடுத்துட்டார். நமக்குள்ளே ஒரு மகிமையை வச்சுட்டார். ஒரு விளக்கு மாதிரி உள்ள தூக்கி போட்டார். அப்படி அதுதான் உங்களை என்ன செய்ய வைக்குதுன்னா, எரிய வைக்குது, கொழுந்து விட்டு எரிய வைக்குது. நாம் அவருக்காக பற்றி எரிகிற அக்னியாக இருக்க வைக்கிறது. இப்போ இந்த மகிமையை கவனம் செலுத்தி நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? இவ்வளோ நாள் உங்கள் மகிமையை டார்கெட் பண்ணி என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். உங்கள் மகிமைக்காக என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க? உடம்புக்காக எக்ஸசைஸ் பண்ணுறோம், அது இருக்கட்டும். உங்கள் மகிமையை கார்னர் பண்ணி உங்கள் மகிமையை குறித்து மாத்திரம் எண்ணி எத்தனை பேர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? இதை ஒர்க் பண்ண ஆரம்பித்து ஐயோ அப்படின்னு சொல்லி யோசித்த பிறகு எனக்கு வந்த வெளிப்பாட்டில் தான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன். இந்த மகிமையில் கவனம் செலுத்தாத நபர் எல்லாம் எங்கே வேணாலும் இருப்பாங்க, எதை வேணாலும் செய்வாங்க. இந்த மகிமையை பற்றி அக்கறை இல்லை அப்படின்னா திடீர்னு யாரை பார்த்தாலும் கை கொடுப்பாங்க, யார் கூடனாலும் சம்பந்தமாக இருப்பாங்க, யார் கூடனாலும் இணைஞ்சு கொள்வாங்க, யார் கூட சேர்ந்து எதை வேணாலும் செய்வாங்க. திடீர்னு ரியல் எஸ்டேட்டுக்காரன் கூப்பிட்டா கூட பாஸ்டர் அங்கே போயிடுவார். திடீர்னு எல்ஐசிக்காரன் கூப்பிட்டு ஒரு ஏஜென்ட் ஆயிருங்கனாலும் ஏஜென்ட் ஆயிடுவார். இன்னும் என்ன சொல்ல, அரசியல்வாதி கூப்பிட்டு எனக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுனாலும் வேலை செஞ்சு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் ஏன்னா அவங்களுக்கு எதில் கவனம் கிடையாது? மகிமையில் கவனம் கிடையாது. மகிமையில் கவனமாக இருக்கிற ஆளை கவனித்து பாருங்கள், கண்ட இடத்துல இருக்க மாட்டாங்க. கவனம் ஃபுல்லாக எதில் இருக்குது? ஏன்னா எனக்குரிய மகிமையை போக்கடிக்கிறதற்கு சாத்தானின் தந்திரம் எந்த ரூபத்தில் வேணாலும் என்ன செய்யும்? வேலை செய்யும். சில நேரம் ஒரு ஊழியக்காரர் மூலமாகவே இன்னொரு ஊழியக்காரர் மகிமை என்ன பண்ணிடும்? தட்டி விட்டுரும். ஏன்னா அவனுக்கு உடந்தை ஆயிட்டார். அவர் மூலமாக நம்மளை ஈஸியாக டார்கெட் பண்ணுறது என்ன ஆகிடும்? சுலபமாயிரும். அப்போ நம்முடைய நோக்கமும் எண்ணமும் சிந்தையும் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு நாளிலே எனக்கு அவர் மகிமையை தந்தார். அந்த மகிமை இன்றைக்கு எது வரைக்கும் வந்திருக்கணும்? மறுரூப அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கணும். இது உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தின் வாயிலாக வந்திருக்க வேண்டும். வாருங்கள் மறுரூப ஜெபத்தைக்காக அப்படி சொல்கிற டேட்டில் வரக்கூடாது. நீங்கள் மகிமை பெற்ற காலம் என்றைக்கு கர்த்தர் உங்களை ரட்சித்தாரோ அன்றைக்கு நீங்கள் மகிமை பெற்றீர்கள் என்று அர்த்தம். அந்த மகிமையிலிருந்து இந்த நாள் வரை கணக்கிட்டு பாருங்கள், எத்தனை ஆண்டு ஆகிறது. அந்த ஆண்டை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மகிமை இப்போ என்ன லெவலுக்கு வந்திருக்கணும்? மறுரூப லெவலுக்கு வந்திருக்கணும். மறுரூபமாக கொண்டிருக்கிற இடத்துல கர்த்தர் என்ன செய்வார்? அசைவாடுவார், செயல்படுவார், எல்லாம் செய்வார். அப்போ இந்த மகிமையை நம்ம எந்த விதத்தில் நம்ம கரெக்டாக கொண்டு போக முடியும் என்று சொல்லி நாம் தியானித்து பார்த்தோம் என்றால், ஆண்டவர் நமக்குள்ளே அந்த மகிமையை என்றென்றைக்கும் வைக்கும்படி அவர் விரும்புகிறார். அப்போ இந்த மகிமையை ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார் என்றால், இந்த மகிமையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? 3 காரியம். இதை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். கொலோசியர் 1:27 சொல்லுகிறது, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அல்லேலூயா. அப்போ எனக்குள் இந்த மகிமை டெவலப் ஆகணும்னா அங்கே யார் மையமாக இருக்கணும்? கிறிஸ்து மையமாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்கிற, பேசுகிற, செயல்படுத்துகிற எல்லாம் கிறிஸ்துவின் உடையதாய் இருக்க வேண்டும், அல்லது கிறிஸ்துவின் உபதேசத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அப்போ நான் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுவேன் என்றால் கிறிஸ்துவின் சுபாவம் மாத்திரம் என்னிடத்தில் வர வேண்டும். கிறிஸ்து சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து, நான் என் சுயமாய் எதையும் நான் என்ன செய்வதில்லை, பேசுவதில்லை. பிதா என்ன சொல்லுதாரோ அதைத்தான் பேசுவேன். பிதா சொன்ன மாதிரியே நான் செய்வேன். பிதா என்ன சொல்லியிருக்காரோ அதைத்தான் செய்வேன். அவர் சொல்லாத எதையும் நான் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன்னு சொல்கிற அவர் வெளிப்படுத்தினது ஃபுல்லாக யாரை தான்?
பிதாவை. இப்போ பரிசுத்த ஆவியானவரை அனுப்பும்போது இவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புகிறேன். அவர் என்ன செய்வாராம், எனக்குள் இருக்கிற அந்த கிறிஸ்துவின் ஆவி தான் உங்களுக்குள்ள என்ன பண்ணுதான். அப்போ சரீரமாகிய கிறிஸ்து இல்லாமல் இப்போ கிறிஸ்து எப்படி இருக்காரு? பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இதுதான் ரகசியமா. இந்த கனெக்ஷன் எப்படி இருக்குது, அந்த மகிமை டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியம். இரண்டாவதாக தீத்து நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. நாம் நம்பிக்கையாக இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அப்போ அந்த போதனை ஃபுல்லாக என்னவா? இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதல். இப்போ எனக்குள்ள ஒரு மகிமை வந்துருச்சு. அந்த மகிமை ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அந்த நம்பிக்கை இப்போ என்னவா மாறுது? பிரசன்னமாகுதலாக மாறுது. பிரசன்னம்னா என்ன அர்த்தம்? பிரசன்னமாகுதல்னா அது எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னா, வெயில் நல்லா அடிக்குது, வெளியே நீங்கள் வெயிலில் வர்றீங்க, சர்ச்சு ஃபுல்லாக நல்லா ஏர் கண்டிஷனர் போட்டு நல்லா வச்சுருக்கு. அந்த அனுபவத்துக்குள்ளேருந்து இப்படி உள்ளே வந்தவொடனே உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே நல்ல வேளை சீக்கிரம் வந்துட்டேன் உள்ள, அது மாதிரி உள்ள அனுபவம், அது மாதிரி உள்ள அனுபவம். அப்போ இந்த 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 மகிமையின் பிரசன்னமாகுதல் என்பது அதுதான். அந்த பிரசன்னம் எப்போதும் தங்கி இருக்கும். நம்ம பசிபிக் கடலுக்கும் இன்னொரு கடலுக்கும் இடையில செவர்லாம் கிடையாது. நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தண்ணி வேறு கலரில் இருக்கும், 2 கலரில் இருக்கும். ஒரு தண்ணி ப்ளூவாக இருக்கும், ஒரு தண்ணி ப்ரௌனாக அழுக்காக இருக்கும். ஏன் ரெண்டும் கலக்காதானா? கலக்காது. தண்ணி தானே, 2 தண்ணி கலந்துட வேண்டியதானா? கலக்காது. செவுறு மாதிரி கோடு போட்ட மாதிரி அப்படியே இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் கோடு, ஆனால் கோடு போட்ட மாதிரி நிற்கும் தண்ணி. இந்த எல்லையிலேருந்து அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அது கலர் ப்ளூவாக இருக்கும், ஆழம் வரைக்கும் தெரியும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அழுக்காக இருக்கும், ஒன்றும் தெரியாது. ஏன் அப்படின்னா இதனுடைய தன்மையும் ஸ்திரத்தன்மை, அதாவது தண்ணிக்குள்ளே இருக்கிற அந்த தன்மையும் அதுக்குள்ளே இருக்கிற தன்மையும் ரெண்டும் என்னது? ரெண்டும் வேற வேற. இதுடைய உப்புத்தன்மை வேற, இதுடைய உப்புத்தன்மை வேறங்கிறனால ரெண்டும் சேர மாட்டுது. இந்த பிரசன்னமாகுதல் அப்படிதான். அந்த பிரசன்னமாகுதல் எனக்குள்ள அதிகமாயிருச்சுன்னா உடனே போய் எங்கேயும் போய் என்ன செய்யாது? சேராது, சேர முடியாது. ஏன்னா என் கவனம் எதில் இருக்கு? மகிமையில் இருக்கு. மூணாவதாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டாக்கி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அல்லேலூயா. இப்போ இந்த மகிமை எனக்குள்ள ஒரு பிரகாசத்தை அடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த பிரகாசம் நேரம் என்னை எங்கே கொண்டே உட்கார வச்சிடும்? ஏன்னா அவரே சொல்லியிருக்கார், நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், நீங்கள் அங்கே வந்துடணும், எனக்கு பிதா வலது பார்சத்தில் இடம் கொடுத்த அதே இடத்துல நான் உங்களையும் என்ன செய்ய வைப்பேன். இதுதான் அவருடைய வாக்கு தத்தம். அப்போ அவர் எனக்கு அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து என்கிட்ட என்ன சொல்கிறாரு? இந்த மகிமையின் பிரகாசம் எனக்குள்ளே எவ்வளவு இருக்கிறது. இந்த மகிமையின் பிரகாசத்தை பார்த்தா தான் சாத்தான் என் மகிமையை தொடமாட்டான். இந்த மகிமையின் பிரகாசத்தை பார்த்தா ஜனங்கள் நம்மளை தேடி ஓடி வருவார்கள். இந்த மகிமையின் பிரகாசத்தை காண்பிக்கிறது தான் முக்கியம். என்னுடைய பாடல் தாளந்து, இசை தாளந்து, பிரசங்க தாளந்து, என்னுடைய பேச்சாற்றல், என்னுடைய இதெல்லாம் எதை காட்டினாலும் யாரும் வரமாட்டா. சில நேரம் கவனித்து பாருங்கள், உங்கள்கிட்ட உங்கள் சபையில் இல்லாத ஆளை விட ஊருக்குள்ளே நிறைய விசுவாசிகள் தொடர்பில் இருப்பாங்க. உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க, உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் உங்ககிட்ட ஆராதனைக்கு வந்திருக்காங்களா? ஏன் வரல யோசிச்சிங்களா எப்போயாது? ஏன்னா இதுதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. இந்த மகிமையில் என்ன இல்லை? பிரகாசம் இல்லை. இப்போ கிறிஸ்துவினுடைய கவனம் ஃபுல்லாக எதில் இருக்குது? மகிமையில் இருக்குது. அப்போ எனக்குள்ளே இந்த மகிமை வந்த உடனேயே அதன் மீது எனக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும். அந்த நம்பிக்கை கிறிஸ்து. எனக்குள்ளே இந்த மகிமை வந்திருக்கிறத வைத்து இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த மகிமை எனக்குள்ளே ஒரு பிரசன்னமாகுதலை கொடுக்கிறது என்பதற்கு அந்த பிரசன்னத்துக்குள்ளே என்னை நான் என்ன செய்ய வேண்டும்? இணைத்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அந்த பிரசன்னமாக்குகிற என் இயேசு கிறிஸ்து அவருடைய பிரகாசம் எனக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். அந்த பிரகாசம்தான் பவுலை சந்தித்தது. இயேசுவினுடைய முகத்தில் உள்ள அந்த ஒளியின் பிரகாசம் அங்கே யார் மேலே பட்டுச்சான்?
பவுல் மேலே பட்டது. பட்ட அடுத்த நிமிஷத்தில் பவுல் கீழே விழுந்தார், மனம் திரும்பினார். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். நம் மூலமாக சபைகளுக்குள்ளே பிரகாசம் வந்தால் உட்கார்ந்துருக்கிற விசுவாசி நம்மகிட்ட பாஸ்டர் நான் என்ன செய்ய நீங்கள் சித்தமாக இருக்கிறீர்கள் கேட்ட அடுத்த நிமிஷம் நம்ம சொல்லலாம், இதுதான் தேவை, இதுதான் காரியம், இதான் நடக்கணும், இப்படி செயல்படுத்தணும்னு சொல்லுவோம். கர்த்தர் அதை வாக்கிய பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை முயற்சித்த பிறகு எங்களுடைய ஊழியத்திலே சபையிலே மாற்றங்கள் வருவதை பார்த்ததினால் நான் உங்களுக்கு அதை சொல்லுகிறேன். இன்றைக்கு உங்களை எல்லாரையும் அந்த மறுரூப அனுபவத்துக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி தான். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், ஊழியக்காரர்களாகிய உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனாலும் நினைப்பூட்ட விரும்பி அதை உங்களுக்கு வலியுறுத்துகிற காரியம் என்னவென்றால், சாத்தானின் தந்திரம் பெரிது என்று அல்ல, கவனமாய் அவன் நம்முடைய மகிமையை மட்டும் என்ன செய்ய பார்ப்பான், இழக்க பண்ணிடுவான். மகிமை இல்லாமல் ஸ்தாபனத்தில் இருக்கலாம், மகிமை இல்லாமல் எந்த ஸ்தாபனத்தில் வேணாலும் ஊழியம் செய்யலாம், மகிமை இல்லாமல் எந்த ஊர்லனாலும் ஊழியம் செய்யலாம். ஏன் அப்படி ஆணித்தரமாக சொல்கிறேன், நமக்கு அறிந்து சில பேரை மகிமை இல்லாதவர்களாய் காணலாம், ஆனால் நாம் யாரையும் மகிமை இல்லாதவர்கள் என்று சொல்ல வேண்டாம். ஆனால் கர்த்தர் கொடுத்த மகிமையை நாம் இழக்காமல் இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மகிமை, ஒரு மகிமையை கொடுத்து ஆண்டவர் சிலர்கிட்ட என்ன சொல்லுவார்னா, நீ இந்த அளவுக்கு டெவலப் பண்ணு, இவ்வளோ தூரம் டெவலப் பண்ணு, உன்னை வச்சு இந்த மகிமை மூலமாக உன்னை வச்சு நான் இவ்வளோ வேலை செய்ய போகிறேன், இப்படியெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் நம்ம எல்லார்ட்டையும் ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காரு, தெளிவாக பேசியிருக்கிறாரு. நம்ம ஆனால் அந்த மகிமையில் என்ன வரலன்னா நம்பிக்கை வரல, அந்த மகிமையின் பிரசன்னமாகுதலை புரியலை, அது அந்த மகிமையின் பிரகாசத்தை வெளிப்படுத்தலை. வெளிப்படுத்தியிருந்தால், பிரசன்னமாயிருந்தால், நம்பிக்கையாக இருந்திருந்தால் இப்பொழுது உங்களிடத்தில் இருப்பது தான் மறுரூப அனுபவம். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் உங்களை சோதித்து பாருங்கள், நீங்கள் மறுரூபத்தில் இருக்கிறீர்களா என்று. இல்லை என்றால் நாம் தொடர்ந்து பிரயாசப்படுவோம், இதற்காக நாம் ஆயத்தமாவோம். கர்த்தர் இந்த மறுரூபத்தை குறித்த விஷயத்திலே நமக்கு உதவி செய்வார். இந்த மகிமையை இழந்து போகத்தக்க இந்த மறுரூப அனுபவத்தை பெறவிடாமல் தடுப்பதற்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன என்பதை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த முறை தியானிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.